குமுதம் ஆன்லைன் வாசகர்களுக்கு எனது அன்பான காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை சேர்ந்த போது ஒரு தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்தோம். அது எந்த தொகுதி என்கிற போது பல்வேறு தொகுதிகளை பற்றி விவாதித்து பல்வேறு காரணங்களால் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இறுதியாக மத்திய சென்னையை நாங்கள் முடிவு செய்தோம். மத்திய சென்னை தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது எங்களது அலுவலகமும் அதே போல எனது வீடும் அமைந்திருக்கிற தொகுதி ஒன்று. இரண்டாவது, மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக, தமிழ் இனத்தினுடைய உரிமைகளுக்காக, ஈழத்தமிழர்களுடைய விடிவு காலத்திற்காக, 7 தமிழர்களுடைய விடுதலைக்காக, ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக, சென்னை மழை வெள்ளம் போன்ற அந்த களப்பணிகளுக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான களங்களில், போராட்ட களங்களில் நானும் எஸ்டிபிஐ கட்சியும் களமாடிய மிக முக்கியமான தொகுதி இந்த மத்திய சென்னை தொகுதி. 2 கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க. ஒன்று, இந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்கிற கேள்வி ஒன்று. நான் இந்த தொகுதியிலேயே தினமும் நடமாடுகிறவன். எனது வீட்டிலிருந்து எனது அலுவலகம் வரைக்கும் இந்த தொகுதி தான். அது மட்டுமல்லாமல் நான் போராடுகிற இடங்கள் எல்லாமே சேப்பாக்கம், கலெக்டர் ஆஃபீஸு, அதே போல் வள்ளுவர் கோட்டம், இது எல்லாமே இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள். எனவே இந்த தொகுதியில் வாழ்கிற மக்களோடு நெருக்கமாக பழகுகிற வாய்ப்போ, பல்வேறு சமூக மக்களை சந்திக்கிற வாய்ப்போ, பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகளில் அவர்களோடு நின்று அவர்களுக்கு தோள் கொடுக்கிற வாய்ப்போ, இதெல்லாமே நிறைய நான் கிடைக்கப்பெற்றவன். எனவே இந்த தொகுதியினுடைய அவலங்கள் எல்லாமே எனக்கு மிக தெளிவாக தெரியும். அயனாவரமாக இருக்கட்டும், புரசைவாக்கமாக இருக்கட்டும், அல்லது மண்ணடி பகுதியாக இருக்கட்டும், துறைமுக பகுதியாக இருக்கட்டும், திருவல்லிக்கேணியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் நிறைந்திருக்கிற ஒரு பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதில் இப்போது இங்கே சட்டமன்ற தொகுதி 6 தொகுதியினுடைய உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்கள். இந்த திமுகவினுடைய உறுப்பினர்கள் இதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். கடந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதி மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீரை கொடுப்பதற்கு, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் தோல்வி அடைஞ்சாங்கிறத விட அவங்க முயற்சி எடுக்கவே இல்லை. எனவே நான் முக்கியமாக இந்த மக்களுக்கு முன்வைக்கிற நான் ஒரு வாக்குறுதியாக இருப்பது, நான் பிரதானமாக நான் கவனம் செலுத்துகிற ஒரு விஷயம், இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றால், நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஆனால், இந்த தொகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் போராடுவேன், குரல் கொடுப்பேன். போல போக்குவரத்து நெருக்கடி மொத்த இந்தியாவிலையும் மிக முக்கியமான 4 நகரங்களில் ஒன்று சென்னை. சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான அலுவலகங்கள் இருக்கிற இந்த மத்திய சென்னை பகுதியில் அடுக்குமாடி பார்க்கிங் வசதிகள் இல்லை. டெல்லியில் இருக்கு, மும்பையில் இருக்கு, ஆனால் சென்னையில் இல்லை. எனவே நான் பார்க்கிங் வசதிகளை முறையான முறையில் ஏற்படுத்துவதற்கும் அதற்கான திட்டங்களை முன்வைப்பேன், அதற்கு நான் குரல் கொடுப்பேன். போக்குவரத்து நெருக்கடியை போக்குவதற்கான நான் பிரச்சனைகளில் நான் கவனம் செலுத்துவேன். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, ஆயிரக்கணக்கான குடிசை பகுதி மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறார்கள். அந்த குடிசை பகுதிகள் ஒவ்வொன்றாக அகற்றப்படுகிறது. குடிசை வாசிகளுக்கு, அகற்றப்படுகிற குடிசைகளுக்கு அந்த பகுதியிலேயே ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றளவிலேயே இவர்களுக்கான குடிசை மாற்று வாரியங்களின் மூலமாக அமைக்கப்படுகிற வீடுகள் அந்த பகுதியிலேயே அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நான் எனது குரலை உயர்த்துவேன், அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மெரினா கடற்கரை இந்த தொகுதியில் இருக்கிறது. அங்கே போய் வெளிமாநிலத்தில் இருந்து மெரினா கடற்கரைன்னு ஏதோ கற்பனை உலகத்தில் இருந்தாங்கன்னா அங்கே பார்த்தால் காரி துப்புவார்கள். சுகாதாரம் இல்லை, குப்பைகள் அகற்றப்படவில்லை, சரியான கழிப்பிட வசதி இல்லை. கழிப்பிடத்துக்குள்ளே போனோம்னா திரும்ப அந்த படத்துக்கு போக மாட்டான். சுத்தமில்லாத கழிப்பறைகள், அதுவும் போதுமான அளவுக்கு இல்லை. குடிநீர் நீர் வசதிகள் இல்லை, முறைப்படுத்தப்பட்ட கடைகள் இல்லை. இதெல்லாம் மெரினா கடற்கரையினுடைய அவலம். இதை சரி செய்ய மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கல, அரசு நடவடிக்கை எடுக்கல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிகார வர்க்கத்தினுடைய தலையில் கடுமையாக கொட்டியதற்கு பிறகு கார்பரேஷனுடைய கமிஷனரை நீங்கள் தினமும் வாக்கிங் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு கமிஷனர் அங்கே வாக்கிங் போனார். அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் போல அந்த சுகாதார பணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதுவும் நீண்ட நாளைக்கு இருக்காது. கோர்ட் எப்பெல்லாம் ஒரு நடவடிக்கையை கண்டிக்குதோ, கோர்ட்டினுடைய கவனம் இருக்கிற வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கும். கோர்ட்டினுடைய கவனம் திரும்பியதற்கு பிறகு நடவடிக்கையிலிருந்து மறந்து விடுவார்கள். இதை தடுத்து மெரினா கடற்கரையை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கடற்கரைகளில் இருக்கிற வசதிகளை எங்கும் ஏற்படுத்துவதற்கு நான் திட்டங்களை முன்வைப்பேன்.
அதற்கு குரல் கொடுப்பேன், நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் தனியாக இந்த தொகுதியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் செய்கிற நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்கிற வாக்குறுதிகளை இந்த தொகுதி மக்களுக்கு நான் தரவிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயல்வேன். 2 பலம் பொருந்திய வேட்பாளர்கள்னா எதில் பலம் பொருந்திய வேட்பாளர்கள்ங்கிற கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு. பணத்தில் பலம் பொருந்தியவர்கள், கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருக்கிறாங்க, பெரும் பெரும் நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்கள், 2 பேரும் கார்ப்பரேட் முதலாளிகள். இது தேர்தல் செலவழிக்க எனக்கு பணம் இல்லைங்கிறதுல வேணா எனக்கு பலவீனமாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் களத்தில் எனக்கு இதுதான் பலம். அந்த மக்களுடைய வீதிகளுக்கே சென்று அவர்களுக்காக நான் குரல் கொடுக்க முடியும். அந்த மக்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க முடியும். அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. போர்ட்டு கிளப்புக்குள்ள போய் தயாநிதி மாறன இதை சாதாரண குடிமகன் போய் பார்க்க முடியுமா? அதிமுக திமுகவுடைய வேட்பாளர்கள் அவர்கள் மீது கிளீன் இமேஜ் இல்லை. சாம்பாலி இதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது, இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய நிறுவனத்தை பாதுகாப்பதற்கும் அதை பல மடங்கு உயர்த்துவதற்கும் அவர் இதை பயன்படுத்துவார். மக்களுக்கு எப்படி அவர் பணி செய்வார்? அதிமுகவுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத பாமக கூட்டணியை அதிமுக வைத்திருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் சாம்பாலுக்கு பாமகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனவே நான் பலமான வேட்பாளர். நான் தான் பலமான வேட்பாளர். இல்ல, கமிலா நாசர் யாரு? எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி மக்களுக்கு வேலை செய்திருக்கிறாங்க? கமலஹாசன் இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாரு? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள், அங்க அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு? திடீர்னு பட வாய்ப்புகள்லாம் குறைந்து முடிந்ததுக்கு பிறகு சில நடிகர்களுக்கு என்ன கிடைக்குது? மக்கள் மேல அக்கறை வருது. மக்கள் இப்படி ஏத்துக்கிடுவாங்கன்னு கேட்கறேன். கமிலா நாசருடைய மனைவிங்கிறதுனாலேயே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? நாசர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணாரு? இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு? நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு அவர் எத்தனை குரல் கொடுத்திருக்காரு? நாசருடைய மனைவி இதுக்கு முன்னாடி தனக்கு இருக்கிற அந்த பிரபலியத்தை வச்சுட்டு இந்த சமூகத்திற்காக அவர் செய்தது என்ன? ஓட்டு போடுறதுக்கு நடிகருடைய மனைவிங்கிறது மட்டும் தகுதி கிடையாது. நான் வெறும் இஸ்லாமிய, எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்டா ஓட்டு போடுறதுக்கு இஸ்லாமியர்கள் முட்டாள்கள் இல்லை, ஓட்டு போடுகிற வாக்காளர்கள் முட்டாள்கள் இல்லை, எல்லாம் அறிவுள்ளவங்க இப்ப யோசிக்கிறாங்க. எனவே இஸ்லாமியர்கள் என்கிற அடையாளத்தோடு அதுக்காக வேண்டி ஓட்டு கேட்கிற காரணத்தினால் மாத்திரம் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் திமுகவை ஆதரிக்கிறதுங்கிறது சரியானதல்ல. நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள், எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். மோடி வரக்கூடாது என்பதற்கு அதற்கு மாற்று காங்கிரஸ் மாத்திரமல்ல, அதுக்கு மாற்று திமுக மாத்திரமல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட அதே சின்னத்தை நாங்களும் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எங்க ஏ ஃபார்ம் எங்க பி ஃபார்ம் கொடுத்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறுப்பினராகத்தான் நான் போட்டியிடுகிறேனே தவிர அவங்க சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நான் போட்டியிடலை. நான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறுப்பினராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளராகத்தான் நான் இருக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுடைய லிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெஹ்லான் பாக்கவி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் இருக்குமே தவிர தெஹ்லான் பாக்கவி அமமுகன்னு இருக்கார். ஏன்னா அமமுக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இல்லாத காரணத்தினால் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இது முரண்பாடானது அல்ல.